இந்த ஸ்கேல பார்க்கணும். இந்த சைட்ல 10 நியூட்டன், இந்த சைட்ல 10 நியூட்டன். ரைட். அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எங்களுக்கு விளைவுள் விசை வந்து 0 நியூட்டன், எதிரெதிர் திசை. விளைவுள் விசையை காட்டையில். இப்ப இந்த விசை அப்படியே கொண்டு வந்து இவரோட சேர்ப்போம். இதோட சேர்ப்பு, இதோட சேர்க்கிறேன். இப்ப ரெண்டு பேர்த்த விசையும் 10 நியூட்டன். ரெண்டு பேர்த்த விசையுமே 10 நியூட்டன். இப்ப இந்த ரெட் கலர்ல போட்டு காட்டி இருக்கிறது என்ன? இந்த ரெட் அரோ என்ன? இந்த ரெட் கலர் அரோ என்ன? இதுக்கு என்ன பேர்? இந்த அரோ என்ன? என்ன? வெரி குட். இவர் தான் விளைவுள் விசை. இந்த ரெட் கலர் அரோ தான் என்னத்தை உங்களை சொல்லுதுன்னு சொன்னால் இதுதான் விளைவுள் விசையை சொல்லுது. இவர் தான் வந்து யாரை சொல்றார்? விளைவுள் விசை. இப்ப ரெண்டு விசைகளுமே எத்தனை நியூட்டன் வச்சிருக்கிறோம்? 10 நியூட்டன் வச்சிருக்கிறோம். இரண்டுமே 10 நியூட்டன் விசைகள். ரெண்டு விசைகளும் 10 நியூட்டன் எங்களுக்கு விளைவுள் விசை ஒரே திசையில விசைகள் என்ன செய்யப்பட போது? கூட்டுப்பட போது. ஆகவே 20 நியூட்டன். இது கிளியரா? இதுல பிரச்சனை இருக்கா? இப்ப பார், இப்ப நாங்கள் விசைய மாத்துவோம். சரியா? விசை பருமனை மாத்துவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விசையினுடைய பருமனை மாத்துவோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு விசைய 10 வச்சுக்கொண்டு இன்னொரு விசையை பெற இன்னொரு விசை என்ன செய்யறேன்? 30 ஆக்கி இருக்கு. 30 ஆக்கினது விளங்குதா? ஒரு விசை 10 இருக்குது. ஒரு விசை ஒரு விசை வந்து 10 நியூட்டன் ஆகுது. இன்னொரு விசை வந்து 30 நியூட்டன் ஆகுது. இப்ப விளைவுள் விசை எங்க நிக்குது? அந்த ரெட் கலர் அம்புக்குறி வந்து விளைவுள் விசை தானே, அது எங்க நிக்குது பாரு. இது 10 நியூட்டன். இந்த விசை வந்து 10 நியூட்டன். இந்த விசை வந்து 30 நியூட்டன். ரெண்டும் பிளஸ் பண்ணப்பட்டு எங்க நிக்குது? ரெண்டு அந்த ரெட் கலர் அம்புக்குறி வந்து 40 நியூட்டன்ல நிக்குது. 40 நியூட்டன்ல நிக்குது. ஓகேயா? 10 நியூட்டன்ல இருக்கிறவரை மாத்துவோமா? 10 நியூட்டன் விசையை மாத்துவோம். இப்ப 10 நியூட்டன்ல இருக்கிறவரை வந்து 50 நியூட்டனுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே சார். 80 நியூட்டன் சார். இப்ப விளைவுள் விசை எவ்வளவு? பருமனை பார்த்து சொல்லுங்க. விளைவுள் விசை எவ்வளவு? அம்புக்குரிய பார்த்து சொல்லுங்க பாப்பா. 80 நியூட்டன் சார். 80 நியூட்டன். 80 நியூட்டன் சார். இதுல 50 நியூட்டன் விசை இருக்குது. இதுல 30 நியூட்டன் விசை இருக்குது. ரெண்டும் கூட்டப்பட்டு எங்களுக்கு 80 நியூட்டன் விளைவுள் விசை இருக்கு. ஒரே திசையில விசைகள் தொழிற்படைக்குள்ள விளைவுள் விசை என்ன செய்யுது? கூட்டுப்படும். விளைவுள் விசையின் திசையும் பாருங்க ஒரே திசையில இருக்கு. விளைவுள் விசையினுடைய திசையும் ஒரே திசையிலேயே இருக்கு. விளைவுள் விசையினுடைய திசையும் வந்து எங்களுக்கு ஒரே திசையிலேயே இருக்கு. இப்ப விசையினுடைய திசையை மாத்துவோம். ஒரு விசைய நிலையா வச்சுக்கொண்டு இன்னொரு விசையினுடைய திசையை வந்து நாங்கள் மாத்தி பார்ப்போம் என்ன நடக்குது. ஒரு விசையினுடைய திசையை வந்து மாத்தும். ஒரு விசை வந்து 50 நியூட்டன் இருக்கத்தக்கனையாக இன்னொரு விசையை வந்து நான் இப்ப 10 நியூட்டனுக்கு மாத்துறேன். எதிர் திசையில 10 நியூட்டன் ஆக்கியாச்சு. இப்ப விளைவுள் விசை எவ்வளவு? 40 நியூட்டன் சார். 40 நியூட்டன் சார். 40 நியூட்டன். 40 நியூட்டன். ரைட். இப்ப தொழிற்படுற விசைகள் எவ்வளவு?
தொழிற்படுற விசைகள் எவ்வளவு, விளைவுள் விசை எவ்வளவு? விளைவு விசை 30, தொலைப்படுதே விசை 40 சார். 10 நியூட்டன். வடிவா பார்த்து சொல்லுங்க பாப்போம். தொழிற்படுற விசைகள் எவ்வளவு, விளைவுள் விசை எவ்வளவு? வடிவா பார்த்து சொல்லுங்க பாப்போம். விலையில் விசை 20 சார். விளைவுள் விசை 20, ரைட், ஓகே. அப்ப தொழிற்படுற விசைகள் எவ்வளவு? 30. என்னென்ன விசைகள், என்னென்ன விசைகள் தொழிற்படு, எத்தனை விசைகள் 10 தொழிற்படுது? நியூட்டனும் 20 நியூட்டனும். ஒழுங்கா பார்த்து சொல்ற. 50 நியூட்டனும் 20 நியூட்டனும் சார். 50 நியூட்டனும் 20 நியூட்டனும். வடிவா பார்த்து சொல்லு பாப்போம். தொழிற்படுற விசை, தொழிற்படுற விசை என்ன கலர்? 30 50. 50 30. இப்பதானே படிக்கிற பிள்ளைகள் வந்திருக்குது, மதுசியா குரூப் வந்திருக்கு. இதுதான் இவ்வளவு நேரம் வகுப்பு டல்லா போய்கொண்டு. இனிப்பார் விட எப்படி வர மாட்டேன். தொழிற்படுற விசைகள் ரெண்டு விசைகளடா இருக்கு. ஒன்று கருத்து அந்த பிளாக் கலர்ல இருக்கிற நீ தொழிற்படுற விசை, அதிண்ட விளைவுள் விசை தான் ரெட் கலர்ல காட்டி இருக்கு. தொழிற்படுற விசைகள் 50 நியூட்டனும் 30 நியூட்டனும். ஏன் 50 நியூட்டனும் 30 நியூட்டனும் காட்டிக்கல, விளைவுள் விசை 20 வருது. சார் 50ல இருந்து 30 கழிக்கணும். அதான் ஏன் 50ல இருந்து 30 கழிக்கும். அவங்க ரெண்டு பேரும் எதிர் பக்கத்துல இருந்து இழுக்கிறாங்க. வெரி குட். விசைகள் திசை எதிர் திசையாக இருக்கு. விசைகள் தொழிற்படுற திசை எதிர் திசையாக இருக்கும் போது விளைவுள் விசை காண்றதுக்கு என்ன செய்வோம், ஒன்றில இருந்து ஒன்றை கழிச்சு விளைவுள் விசை போடுறோம். ரைட். என்ன மழை குளிரோட மூளையும் குளிர் அணைஞ்சிட்டுதா கனவேருக்கு? திறந்தே பாக்கல போல கொப்பி புத்தகம் உண்டு. என்ன இப்ப விளைவுள் விசைன்ற திசையை பாத்தீங்கன்னு சொன்னால், கூடின பருமன் விசை எந்த பக்கமாக இருக்குதோ அந்த பக்கமாகத்தான் விளைவுள் விசையினுடைய திசை இருக்குது. இப்ப விளைவுள் விசையினுடைய திசை எந்த பக்கம் விசை பருமன் கூட இருக்குதோ அந்த பக்கம் தான் இருக்கு. 50 நியூட்டன் தான் கூட. இந்த சைட்ல 50 நியூட்டன் விசை, இந்த சைட்ல 30 நியூட்டன் விசை. விளைவுள் விசை 20 நியூட்டன் எந்த பக்கமாக இருக்குது, 50 நியூட்டன் விசை தொழிற்படுற பக்கமாகத்தான் விளைவுள் விசை இருக்குது. ஒழுங்கா கவனிக்கணும். ரைட். நான் இப்ப திருப்பியும் விசை பருமனை கூட்டுறேன். 30 இருக்கிற ஒரு 50 அப்படியே வச்சுக்கொண்டு 30ல இருக்கிறத 40 ஆக்கு. இப்ப விளைவுள் விசை என்ன செய்யுது, குறையுது சார். 10 குறைந்து 10. இப்ப 50க்கு கொண்டு வந்தாச்சு. 50க்கு கொண்டு வந்தாச்சு. விளைவுள் விசை தொழிற்படுதா, தொழிற்படையில? தொழிற்படையில. அப்ப இந்த பொருள் அசையுமா? இப்ப பொருள் அசையுமா? அசையாது. ரைட், ஓகே. ரைட். இப்ப என்ன நடந்துச்சு? தொழிற்படுது. இப்ப பொருள் எப்படி அசைய போகுது, எங்க அசைய போகுது? எதிர் திசைக்கு அங்காள பக்கம். எவ்வளவு விசையோட அசைய போகுது? எவ்வளவு விசையோட அசைய போகுது? எதிர் திசையில எவ்வளவு விசையோட அசைய போகுது? 10 நியூட்டன். ஓகே, ரைட். இப்ப 20 நியூட்டன் சார். தொழிற்படுற விசைகள் எவ்வளவு? தொழிற்படுற விசைகள் எவ்வளவு? 20 நியூட்டன் சார். 20 நியூட்டன் விளைவுள் விசை. நான் கேட்கிற தொழிற்படுற விசைகள் எவ்வளவு? பொருள்ல தொழிற்படுற விசைகள் என்ன? 70 இப்ப இந்த பொருளை இப்ப இவரை இயங்க விடாம செய்யறேன்னு சொன்னால் கேள்வியா கவனிக்கணும். இப்ப இதை இயங்க விடாம செய்யணும் என்று சொன்னால் எந்த பக்கம் எவ்வளவு விசை கூட கொடுக்கணும்? வலது பக்கம். 20 விசை கூட. 50 நியூட்டனுக்கு 10 இது
10 இது கொடுக்கணும் சார். ஒரு ஆள் நீட்டது ஒரு ஆள் வடிவா விட சொன்னது நியூட்டனா கொடுக்கணும் சார். ஒரு ஆள் வடிவா விட சொன்னது வலது பக்கம் 20 நியூட்டன் விசைய கூட கொடுத்து 70க்கு கொண்டு வரும். யாரு 10 புள்ளியா சொன்னது? ரைட். 50ல நின்றது. விளைவுள் விசை 20 காட்டிட்டு இருந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 10 நியூட்டன் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? விளைவுள் விசை 10 நியூட்டன் இல்ல வரும். 10 நியூட்டன் இப்ப கூட கொடுத்திருக்கு. 50ல இருந்து 10 கூட கொடுத்திருக்கு என்றால் இப்ப விளைவுள் விசை 10 நியூட்டன் தொழிற்படுதா இல்லையா? பொருள் அசையுமா அசையாதா? அப்ப அசையாம பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இப்ப பொருள் அசையுமா? இல்ல சார். இப்ப விளைவுள் விசை வந்து எந்த பக்கம் பருமன் கூட விசை தொழிற்படுதோ அந்த பக்கமாக விளைவுள் விசை தொழிற்பட போகுது. ரைட். இது கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல இல்ல சார். இல்ல